புதிய பூமியே புது பாட்டு பாடிவா, புனித நாளிலே இறை மாட்சி காணவா. புதிய பூமியே புது பாட்டு பாடிவா, புனித நாளிலே இறை மாட்சி காணவா. வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். விண்ணோரெல்லாம் கொண்டாடவே, இந்நாளையே பொன்னாளென மன்னோருமே கொண்டாடுவோம். நம் பாடலும் முன்னேறவே, மறைவாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசு பாதம் நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். மறைவாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசு பாதம் நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளை, இன்று நமது தாய் திருச்சபை ஆண்டின் பொதுக்காலம் 2வது ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இன்றைய 3 வாசகங்களின் அடிப்படையில் நாம் சிந்திக்கும் பொழுது, இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை அணுகி வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் நமக்கு இந்த 3 வாசகங்களும் இந்த நாளிலே சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, கடவுளுடைய அனுபவத்தை பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியறள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியறள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வி. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சூதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்,
நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலேவிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரே, நான் அழைக்கவில்லை மகனே என்று சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தான் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தையும் எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குழியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீரே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தன்மைக்கு அல்ல, ஆண்டவருக்கு உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்றார். எனவே பரத்தன்மையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும்
உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தன்மையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டது. தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியாவை, அதாவது அருள் பெரியும் பெற்றோரை கண்டோ. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை வசனங்கள் 35 முதல் 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேப்பா எனப்படுவாய் என்றார். கேப்பா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ட்ரெயினில் 2 சயின்டிஸ்ட் போயிட்டுருக்குறாங்க. அப்போ எதுக்கு உட்காந்துருக்க சொல்லியிருக்கிறார், தன்னை ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொண்டார். அப்போ அதுக்கு எதிர உட்கார்ந்துருக்கிற இவர் ஏதோ ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறீங்களே, அது எந்த புஸ்தகம்? அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, பைபிள் அப்படின்னு இருக்கார். அப்போ அந்த விஞ்ஞானி கேட்டிருக்கிறார், உலகம் எங்கேயே போயிட்டுருக்குது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது, இன்னும் இப்படிப்பட்ட புஸ்தகத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் அலட்சியமாக இந்த காரியத்தை சொன்னாராம். இவர் எதுவுமே பதில் சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்தில் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வருது. இறங்கும் பொழுது தொடர்ந்து பேச்சு கொடுத்து கொண்டே வந்த அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை சந்திக்கிறதுக்கு வர வேண்டும், இதுதான் என்னுடைய விசிட்டிங் கார்டு. கடைசியில் இவர் கேட்டிருக்கிறார், ஆமாம், இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்கள் படிக்கிற பைபிளையும் குறை சொன்னேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்டாக வந்திருக்கீங்களே,
நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட விஞ்ஞானி? அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது, என்னை பற்றி தெரியணும்னா அந்த விசிட்டிங் கார்டை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாக்கெட்லேருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்துருக்கார். கொடுத்தவுடன் எய்த்தாப்பில் உட்கார்ந்திருந்த விஞ்ஞானியானவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு மெய் மறந்து இவர் காலில் விழுந்தார். கடைசியில் அவர் யார் அப்படின்னாக்கா, இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வாய் எடிசன். அப்படிப்பட்ட அவர் கையில் தான் இந்த பைபிள் இருந்துச்சு. நான் பேச வேண்டும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பித்தார். அப்போ இவர் சொல்லியிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுத்து இந்த தேதியில் வந்து என்னை பாருங்க அப்படின்னு. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய லேபு வைத்து அங்கே இந்த சோலார் சிஸ்டத்தை அங்கே கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த தருணத்தில் இவர் திடீர்னு உள்ளே போகிறார். உள்ளே போனவுடன் அவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த சோலார் சிஸ்டத்தை அப்படியே பார்த்துட்டு, எப்படிங்க இந்த மாதிரி இடத்துல இப்படிப்பட்ட இந்த ப்ராடக்ட் எங்கிருந்து கொண்டுட்டு வந்தீங்க, எப்படி உருவாக்குனீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, ஒரு நாள் கதவை திறந்தேன், திடீர்னு இந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் அதுவாக அப்படியே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு இருக்கார். மறுபடியும் அவர் சொல்லியிருக்காரு, எப்படிங்க அதுவாக இருக்கும், நம்மளா கொண்டுட்டு வந்து வைக்கலைன்னா எப்படி இருக்கும், கதை சொல்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது உண்மைதான், என்னால் நம்ப முடியல. அப்போ தான் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், இந்த உலகத்தில் படைப்பு அப்படின்னு இருக்குதுன்னா அதை படைத்த ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். உலகம் அப்படியே உருவானது என்று விஞ்ஞானிகளாகி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி அல்ல. இந்த உலகம் படைப்பு கடவுளால் படைக்கப்பட்டது. அப்போ படைப்பு இருக்குது அப்படின்னா அதை படைத்த ஒருவர் இருக்க வேண்டும். இந்த சோலார் சிஸ்டம் இது இங்கே இருக்குதுனாக்கா இதை கொண்டுட்டு வந்தது நானாக இருக்கிறப்ப, இந்த படைப்பு உலகத்தில் கண்ணால் பார்க்குறோம்னா இதை இந்த உலகத்தில் படைத்த ஒருவர் இருக்க வேண்டும், அவர்தான் ஆண்டவராகிய கடவுள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று 3 நற்செய்தியும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விருந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, பயணம் போகிறதுக்கு நேரம் இருக்குது, சினிமா பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, சீரியல் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, பாட்டு கேட்க நேரம் இருக்குது, சண்டை போட நேரம் இருக்குது, குடிக்க நேரம் இருக்குது, சிகரெட்டு புகைக்கிறதுக்கு கூட நேரம் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எப்படி அந்த இறை அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், அந்திரேயா இயேசுவை தேடி சென்றார். இயேசு ஒரே ஒரு பதில் சொன்னார், வந்து பாரும். இயேசுவோட போய் தங்கிட்டார். வெளியில் வந்து இவர் என்ன சொல்றாரு, நான் மெசியாவை கண்டேன். அந்த இறை அனுபவம் எப்போ அவருக்கு கிடைத்தது? ஆண்டவரோட தங்குதலினால் இவருக்கு அந்த இறை அனுபவம் கிடைத்தது. அதே போல முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், இந்த சாமுவேலுக்கு எப்படி அனுபவம் கிடைத்தது? ஆலயத்திற்குள்ளே வந்தார், உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக இருந்தார், படுத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் பேசுறது அவர் கேட்டார் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த சாமுவேலுக்கு அந்த இறை அனுபவம் எப்படி கிடைத்தது? கோவிலுக்கு வந்ததுனால கிடைத்தது. இன்றைய 2வது வாசகம் நமக்கு சுட்டி காண்பிப்பது என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். அப்ப கிறிஸ்து உடல் என்றால் நீங்கள் உறுப்புகள். அப்ப உடல் ஆலயத்தில் இருக்கின்றது என்றால் நாம் உறுப்புகள் என்றால் இந்த உறுப்புகளும் ஆண்டவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றன. பிரியமானவர்களே, வேதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம் கிடைத்திருக்கின்றது. உதாரணத்துக்கு மோசையை எடுத்துக்கொண்டோம் என்றால், விடுதலை பயணம் இயல் 34:2 மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சீனாய் மலை மேல் ஏறி மலை உச்சிக்கு வா. சீனாய் மலை மேலே ஏறி வா அப்படின்னாரு மோசையை பார்த்து. எதற்காக? மோசேவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுளுக்கு விருப்பம். இப்ப மலையின் சிகரத்திற்கும் மலையின் அடிவாரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஆண்டவர் எங்க வர சொன்னார்? மலை அடிவாரத்துக்கு வர சொல்லவில்லை, மலையின் உச்சிக்கு வர சொன்னார். ஏன்? பிரியமானவர்களே, முதல்ல 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். மலை அடிவாரம் எப்படி இருக்கும்? காற்று இருக்கும், காட்டு விலங்குகளுடைய நடமாட்டம் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த இடத்துல அனுபவம் கிடைப்பது கடினம். நீ மலையின் உச்சிக்கு ஏறிவா, அங்க மேக மூட்டங்கள் இருக்கும், ஒரு அமைதியான சூழல் இருக்கும், காட்டு விலங்குகளுடைய நடமாட்டம் இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் என்னை நீ உணர முடியும் என்பதற்காக மோசேவுக்கு அந்த இறை அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு நீ மலை மேலே ஏறிவான்னு சொன்னார்.
பிரியமானவர்களே, அதே போல நோவாவுக்கு ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தொடக்க நூல் இயல் 6:16. அதில் நோவாவிடம் கடவுள் சொன்னார், பேழைக்கு கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையில் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமை. பிரியமானவர்களே, அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், மேல் தளத்தில் ஜன்னல் வைக்க சொன்னார். இப்போ இந்த பேழையை நோவா கட்ட சொன்னார். இவர் கட்டி முடிக்கிறப்ப அவர் டிசைன் பண்ணுறார். இந்த பேழை எப்படி இருக்கணும்? மேல்தளம், நடுத்தளம், அடித்தளம். இந்த கீழ்த்தளம் எதற்காக அப்படின்னா, எல்லா விலங்குகளும் பறவைகளையும் கொண்டுட்டு வந்து கீழ்த்தளத்தில் அடைக்க வேண்டும். இந்த நடுத்தளம் எதற்காக என்றால், நோவாவுடைய மனைவி, பிள்ளைகள், எல்லாரும் மருமகள்கள் எல்லாம் சேர்த்து 8 பேர், இவர்கள் இந்த நடுத்தளத்தில் இருக்க வேண்டும். இந்த மேல்தளம் எதற்காக என்றால், அங்கே தான் வந்து ஆண்டவர் ஜன்னல் வைக்க சொன்னார். ஏன் அப்படின்னாக்கா, அதை ஜெபிப்பதற்காக நீ பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இறை அனுபவம் என்பது வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக கிடைத்திருக்கின்றது. திருப்பத்தூரில் சேகராட் காலேஜில் என்னுடைய கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நடந்த ஒரு அனுபவம். கடவுள் நம்மக்கிட்ட பேசுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கு அது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு டைஃபாய்டு. எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதோடு சென்று ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னால் முடியல. டாக்டர் சொன்னார், அரியர் வச்சு கிளியர் பண்ணால் கூட பரவாயில்ல, இந்த சூழலில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னார். இருந்தாலும் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணலைன்னா இன்னும் ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போகுமே அப்படிங்கிறதுக்காக அந்த இரவில் இந்த ஆலயத்தில் நற்கரணை ஆண்டவருக்கு முன்பாக நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். நைட்டு 10 மணி அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கின்றேன். நாளைக்கு விடிஞ்சா எக்ஸாம். படித்தது எதுவுமே நினைவுக்கு வரவில்லை. ஆண்டவரே, என்ன நீங்கள் கூப்பிட்டது உண்மையா? இதனாலேயே என்னுடைய வருடங்கள் தள்ளி போகுமே, ஒருவேளை என்னுடைய அழைப்புக்கே ஒருவேளை கேள்விக்குறியாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த கலக்கத்தில் நற்கரணை ஆண்டவரை முழங்கால் போட்டு ஜெபிக்கிறப்ப 10 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் உட்கார்ந்து அப்படியே நான் தூங்க ஆரம்பித்து விட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ என்னுடைய முதுகை தட்டாங்க. அந்த கோவிலுக்குள்ளார யாருமே கிடையாது. எல்லா பிரதர்ஸும் படிச்சுட்டு எல்லாம் படுக்கைக்கு போயிட்டாங்க. என்னை முதுகை தட்டி டக்குன்னு முழிச்சு சைடில் பார்த்தா யாருமே இல்லை. நற்கரணை பிரசன்னத்தில் நான் மட்டும் தான் உட்கார்ந்துருக்கிறேன். யாருமே இல்லை. கரெக்டாக 12 மணி. அப்பொழுது ஒரு குரல் மட்டும் கேட்கின்றது. இந்த கேள்விகளை படி அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்கின்றது. என் கண்ணுக்கு முன்பாக அந்த நற்கரணை பேழை, அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் போல ஆண்டவர் போட்டு 3 கேள்விகளை அப்படியே டக் டக்குன்னு கொடுக்குறார். இதை பார்த்தவுடன் என்னடா அது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல பயம் வரவில்லை. ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தது. 3 கேள்விகள். அந்த 3 கேள்விகளை நைட்டோட நைட்டாக போய் உட்கார்ந்து நான் படித்து விட்டு அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றப்ப கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. எந்த 3 கேள்விகள் ஆண்டவர் நைட்டு வெளிப்படுத்தினாரோ அதே 3 கேள்விகள் அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்பர் கூட மாறலைங்க. 1, 2, 3ன்னு சொல்லி அந்த 3 கேள்விகளும் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்ததை நான் பார்த்து கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றதோடு அந்த தேர்வையும் சிறப்பாக நான் எழுதி தேர்ச்சி பெற்றேன். கலாத்தியர் இயல் 2:20 இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவை என்னுள் வாழ்கின்றார். பவுலடியார் அழகாக சொல்கின்றார். அப்ப கிறிஸ்துவுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட இவர் எனக்குள்ள வாழ்றது கிறிஸ்து. அந்த அனுபவம் பவுலடியாருக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, இறை அனுபவம் நமக்கு இருக்குதா? நம்மை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்துவாரா? எப்ப? இந்த வேதத்தை வாசிக்கிறப்ப, ஒவ்வொரு திருப்பலியில பங்கெடுக்கிறப்ப, குடும்பத்தில் ஜெபமால ஜெபிக்கிறப்ப நம்ம இறை அனுபவத்தை பெறுகின்றோம். ஒரு தச்சு வேலை செய்கிறவர் கையில் வாழை எடுத்துக்கிட்டு மரத்தை அறுத்து கொண்டே இருக்கின்றார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அறுத்து டயர்டாகி விட்டார். அவர் போய் ஓரமாக உட்காந்து வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கிறப்ப அப்போ ஒரு ஆள் அங்கேருந்து வந்து சொல்லியிருக்கிறார், ஏன்பா ஏன் டயர்டாகிருக்கிற? இல்லை, இந்த வாள் சரியில்லை, காலையிலேருந்து மரத்தை அறுக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்குது. அப்போ அவர் சொன்னாராம், இந்த வாள் சரியில்லைன்னு சொல்றிய, அந்த வாளின் கூர்மை பகுதியை மழுங்கி போய் இருக்கின்றத நீ ஏன் கூர்மைப்படுத்துறது கொஞ்சம் நேரம் ஒதுக்கக்கூடாது?
அதுக்கு இவர் மறுபடி சொல்லியிருக்காரு, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளும் அப்படியே தடைப்பட்டு நிற்கின்றது, லேட்டாகிட்டே இருக்குது. காரணம் பிரியமானவர்களே, நம்ம ஜெபிப்பதற்கும் இறைவார்த்தை படித்து இந்த வாளின் அந்த கூர்மை பகுதியை இன்னும் கூராக மாற்றினால் நம்ம வேலைகள் எளிதாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நீதிமொழிகள் இயல் 3:6 வாசிக்கின்றோம். உன் வழிகளிலெல்லாம் அவரை எண்ணிக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மைப்படுத்துவார் என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இறை அனுபவத்தை பெற நம் குடும்பங்களில் ஜெபிப்போம், திருப்பலியில் பங்கெடுப்போம், ஜெபம் மாலை சொல்வோம், பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம் உடன் இருப்பார், இறை அனுபவத்தை கொடுப்பார். இந்த அனுபவத்தை பெற்று பிறருக்கு சாட்சிகளாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடமிருந்து உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இறை அனுபவத்தை பெற்று ஆண்டவருடைய சாட்சிகளாகிய வாழ அருள் வேண்டி நம்முடைய விண்ணப்பங்களை விண்ணகத் தந்தையை நோக்கி சமர்ப்பிப்போம். நலமருளும் நல்ல ஆயனே எம் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை வழிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையான தேவனே, எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நல்லாட்சி செய்திடவும், விவசாயம் காக்கவும், பதவி புகழ் பெருமைக்காக வாழாமல் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கிடைத்து பாகுபாடு இன்றி ஆட்சி செய்யவும் நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியுமான எம் இறைவா, உலகமெங்கும் உம் இறையாட்சியை பணியை பறைசாற்றும் மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இந்நிறுவனத்திற்கு அன்றாட பணிகளை திறம்பட நடத்த உதவி செய்யும் அனைத்து நன்கொடையாளர்களும் உம் இறையாட்சி பணி மென்மேலும் வளர்ந்து உமது வார்த்தைகளை எல்லா இடங்களிலும் விதைத்து வேரூன்றி வளரவும், மாதா தொலைக்காட்சியின் நிகழ்வுகளை
அன்றாட பார்க்கும் மக்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் பணி சிறக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணிபுரியும் அருள் பணியாளர்கள், நிறுவன ஊழியர்கள், அலுவலக உதவியாளர்கள் மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடும் அனைத்து உள்ளங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உடல் உள்ள நலனை பெற்று வாழவும் எவ்வித இடையூறும் இல்லாமல் உம் வார்த்தைகளால் வாழ்வில் சிறக்கவும் வாழ்வில் ஏற்றம் காணவும் உமது ஆசீரை நிரம்ப தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். வரங்களை வாரி வழங்க வள்ளலாகிய இறைவா, உம்முடைய திருமுன்னிலையில் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எல் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உன் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடு தாழ்வோடு வாழும் போதும் உன் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடு வாழும் போதும் உன் கரம் ஒன்று ஏற்றிடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடம் இருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உலகின்
எங்களை மீட்டருளும். சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டவர் நீரே, எங்களை மீட்டவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைப்பெற செய்தருளும். யாரெல்லாம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து உமது இறை ஆசிரியை வேண்டி நிற்கின்றார்களோ அவர்கள் யாவருக்கும் உம்முடைய இறை அனுபவத்தை கொடுத்து மகிழ்ச்சியின் பாதையில் திளைக்கச் செய்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மற்றும் சொல்லியர்களும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. உணவாகட்டும், இது என் ரத்தம் உன்பானமாகட்டும். இது என் உடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன்பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அனுபவத்தை பெற்று அவருக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலங்காரத்தாயே, அமலோற்பவரே, ஆறுதல் நீயே அம்மா. உம்மை அண்டி வந்தோர்க்கு அடைக்கலமே, ஆறுதல் நீயே அம்மா. அம்மா மரியே நீ வாழ்க, அலங்காரத்தாயே நீ வாழ்க, அருளின் நிறைவே நீ வாழ்க, ஆவியின் ஓவியமே வாழ்க,
வாழ்க வாழ்க மரி வாழ்க வாழ்க மரி வாழ்க வாழ்க மரி